அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை 20 பிரதேச செயல பிரிவுகள் காணப்படுகின்ற போதிலும் 20 பிரதேச செயல அரசால் ஏன் நடைபெற்றது என்பதற்கான காரணங்களை அறிந்து ஆளுங்கட்சியினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நீங்கள் இன்னும் ஒரு துறையான நமது விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையிலே நான் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவன் என்ற அடிப்படையிலே கிழக்கு மாநில விளையாட்டுத் திணைக்களத்திலே சிரேஷ்ட மாவட்ட உத்தியோகஸ்தர்கள் மாவட்ட விளையாட்டு உத்தியோகஸ்தர்கள் விளையாட்டு பயிற்றுனர்கள் மற்றும் விளையாட்டு உத்தியோகஸ்தர்களுக்கான வெற்றிடங்கள் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் காணப்படுவதனால் அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டங்களிலே விளையாட்டுப் போட்டிகளை திறம்பட நடத்துவதிலும் மாவட்ட ரீதியிலே விளையாட்டுக் கழகங்கள் தொடர்பான தகவலை திரட்டுவதிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை இனங்காண்பதிலும் அவர்களுக்கு போதிய அளவான பயிற்சிகளை வழங்குவதிலும் கிழக்கு மாநில விளையாட்டு திணைக்களம் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகின்றன. எனவே இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக கிழக்கு மாநில விளையாட்டு திணைக்களத்துக்கு காணப்படுகின்ற பின்வரும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை 20 பிரதேச செயல பிரிவுகள் காணப்படுகின்ற போதிலும் 20 பிரதேச செயல பிரிவுகளுக்குமாக 13 விளையாட்டு உத்தியோகர்கள் காணப்படுகிறார்கள். 7 பிரதேச பிரிவுகள் விளையாட்டு உத்தியோகர்கள் இன்றி வெற்றிடமாக காணப்படுவதனாலும் எமது அம்பாறை மாவட்டத்தில் விளையாட்டுத்துறையில் பாரிய முன்னேற்றம் காண்பதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றோம். எனவே கௌரவ வெளிநாட்டு அமைச்சர் விளையாட்டு அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துக்குரிய வெற்றிடமாக இருக்கின்ற விளையாட்டு உத்தியோகர்களை நியமனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் தேசிய ரீதியில் பல தங்க வெள்ளி வெண்கல பதக்கங்களை பெற்று வருகின்ற போதிலும் இதுவரையில் தேசிய ரீதியில் நமது மாகாணம் 8வது நிலையிலே காணப்படுகிறது. பயிற்சியை மேற்கொள்வதற்குரிய போதிய அளவான விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதோடு உபகரணங்களை கொண்டு எமது விளையாட்டு உத்தியோகர்களை மேலும் பயிற்றுவிக்க வெளிநாட்டு பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளையும் இதுவரையும் மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகிறது. எனவே இந்த நிலைமையை சீர் செய்வதற்கு எங்களுடைய மாகாண தரத்தினை உயர்த்திக் கொள்வதற்கும் வழிவகுக்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்திலே தெய்யத்த கண்டியிலே இருந்து பானம வரையில் அமைந்துள்ள சிங்கள மொழி பிரதேசங்களுக்கு மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரியும் டிஒய்எஸ்ஓ, அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் பேசும் மொழி பிரதேசங்களுக்குமான இளைஞர் சேவை அதிகாரி டிஒய்எஸ்ஓவும் நியமனம் செய்யப்பட்டிருந்தனர். தமிழ் மொழி பிரதேசங்களுக்கான மாவட்ட சேவை இளைஞர் அதிகாரி ஒருவரை மீண்டும் நியமனம் செய்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வாரம் வடகிழக்கிலே ஒரு ஹர்த்தால் நடந்தது. அந்த நேரம் உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக இன்று சிலவர் பலவிதமாக பேசினார்கள். ஹர்த்தால் வெற்றி அடைந்தது என்று சிலவர்கள் சொன்னார்கள், ஹர்த்தால் தோல்வி அடைந்தது என்று சிலர் பேசினார்கள். ஆனால் ஹர்த்தால் ஏன் நடைபெற்றது என்பதற்கான காரணங்களை அறிந்து ஆளுங்கட்சியினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நீங்கள் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்ற கேட்டு இது சொல்வா நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் என்று விடைபெறுகிறேன்.